السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நாடிய விடயத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்களான அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் தான் யா அலீம். யா அலீம், யாவற்றையும் அறிந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம். இதனை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா அலீம், யாவற்றையும் அறிந்தவன் என்று பொருள்படக்கூடிய திருநாமம். இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் நன்கறிந்த ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாம் அவனிடம் கையேந்தினால் நிச்சயமாக அதற்குரிய தீர்வை அவன் தருவான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? இந்த திக்ரை, இந்த இஸ்மை அதிகமாக ஓதுங்கள். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். தூய்மையான எண்ணத்தோடு ஓதுங்கள். நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.